வணக்கம் நண்பர்களே. இந்த நீதிமன்றத்தில் லஞ்சம் அப்படின்ற அந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேசினுக்கிறோம். அதை நம்ம அந்த விட்டது பாருங்கள், ஒரு பழைய வீடியோ. அது என்ன வீடியோனா, அந்த நீதிமன்றத்தில் வந்து ஏன் மலை மாடு மாதிரி இருக்கிற 500 லஞ்சம் கேட்குறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு. இப்போ அதே போலீஸ் இந்த வீடியோ பார்த்தா கூட செத்துரு வேறு. அதாவது இந்த கோர்ட் ஆர்டர்லி என்னென்னலாம் அக்ரூவம் பண்ணானுங்கன்னு சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்க எவ்வளோ பேர் நிறைய பேசிட்டாங்க. ஒவ்வொரு யூடியூபரும் பேசாதே கிடையாது. கோர்ட் ஆர்டர்லி பண்ணுறது மிக 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 மட்டமான தொழில், கேவலமான தொழில். இந்த கோர்ட் ஆர்டர்லி பண்ணுறீங்க பாருங்கள். ஒவ்வொருத்தங்கிட்டையும் பணம் வாங்கிக்கணும், ஒரு ரிப்ளை கொடுத்ததுக்கு ஒரு பணம். இன்னும் சொல்லணும் இது இந்த கோர்ட் ஆர்டர்லிக்கு இது மட்டும் அல்ல ஐயா. இன்னும் ஜாமீன் பெயில் கொடுக்கறதுல நடக்குது பாரு ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம் லோயர் கோர்ட்டில் வரல. ஒரு பெயிலுக்கு 200 ரூபா வாங்குறீங்களேயா, மனசாட்சி இல்லை, அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? இது யார் வாங்குறது? 200 ரூபான்னு கணக்கு போட்டு 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு. சார் நான் இப்போ ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பவுன் நகை, பெரிய நகை. அந்த நகைங்களை வந்து ஏவிஎஸ் கேஸில் அந்த நகைங்களை வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கும்போது ஒருத்தர் என்னை கூற வச்சு பேசுகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏபிபி என்ன சொல்ல முடியும், அவர் பேர்லேருந்து எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த வழக்கு எண்ணு, கேஸ் நம்பர் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அவரே ஞாபகம் இருக்குது. எனக்கு அவர் என்ன இருக்கிறார் எல்லாம் இல்லை. இந்த வீடியோ பார்த்தாலும் அவருக்கு தெரியும், அடடா இவன் நம்மளை தான் சொல்கிறான். உண்மைதான், அவர் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் சார் எனக்கு நான் வந்து இதில் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1.5 lakhs கொடுத்துருங்க. நான் சொன்னேன் சிச்சின்னு. சார் நாங்களாம் ஜூனியர் சார், அது பார்க்குறதா நகை 500 ஏக்கரு. எனக்கு வந்து ஃபீஸை 30,000 தான் கொடுத்துருக்குறாரு. அது ஒரு சீனியரோட கேஸ். அது அந்த சீனியர் வந்து இப்போ மதுரையில் வந்து அடிஷ்னல் ஏஜி. அவர் எனக்கு வந்து அவங்க சீனியராக இருக்கும்போது எங்களுக்கு ஜூனியரை என்கரேஜ் பண்ணணுன்னு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வந்து அடிஷ்னல் ஏஜி கொடுக்குறாங்க. நான் எந்த மாதிரிலாம் நிறைய பேர் எங்களெல்லாம் வாழ வச்சுருக்குறாங்க. நாங்கள் அப்படியே வரோம். அவரே எனக்கு இவ்வளோ தான் சார் ஃபீஸ் கொடுத்துருக்குறாரு, அதை வச்சு தான் நான் ஓட்டுனுக்கிறேன். நீ என்கிட்ட வந்து 1.5 லட்சம் கேட்குறேன். ஏன் சார், ஒன்று கோர்ட்டுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறதா பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். இங்கெல்லாம் ரிவிஷன் போக போகிறோம். நமக்கு தேவை கோர்ட் ஆர்டர், அது எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கெல்லாம் ரிவிஷன் பார்த்துக்க நான் எதுக்கு சார் உனக்கு 1.5 லட்சம் ஒன்று வந்துட்டேன். தாட் புட் வந்துச்சு. அப்போ ஒரு நல்ல ஜட்ஜு அவர் வந்து அன்னைக்கு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபரான் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அது அவர் நல்ல என்ன சொல்லுவாங்க, உயரமாக கருப்பாக இருப்பார். ஒரு பேர்லாம் சொன்னால் இப்போ அவர் நல்லா இருக்காது, அதனால் பேர்லாம் தேவையில்லை. அவர் கூப்பிட்டாரு, தம்பி நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டுருக்கிறீங்க, ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் தானே வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நகை வழக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்குல்ல, இன்றைக்கி நான் ஆர்டர் போடுறேன், ஏன் கூட பண்ணி எடுங்க ஃபைல் எடுத்து ஆர்டர் போட்டார்ப்பா. ஃபைல் எடுத்து ஆர்டர் கைடு போட்டார். எனக்கு வந்து உண்மையிலே வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இல்லைனா இவங்க பாவி பசங்க, அதாவது ஒரு கோர்ட்டுக்குன்னு ஒரு வக்கீல் வரான், 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வரான், நிற்கணுமே ஃபீல்டில் அப்படி வரான். வந்தால் இங்கே என்னடான்னா ஒரு 500 பவுன் ஒரு கேஸ் வச்சுங்க, வேறு ஒரு வக்கீலோட கேஸ் நம்ம கிட்ட வருதுங்க ரெஃபரன்ஸில் எடுத்து கொடுக்குறோன்னா 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கி கொடுயான்னு கேட்குறான். யார்? ஒரு அரசு ஊழியராக இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு. வெக்கமா இல்லை? 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கி கொடு, அவங்க சம்பளம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறீங்க, சரியா? இது ஒன்று. இது மாதிரி பெரிய மேட்டரில் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்டால் கூட உங்களெல்லாம் மன்னிச்சிடலாம். ஆனால் ஒரு சின்ன மேட்ரு டெய்லி பெயில் போடுறாங்க. எவ்வளோ? 2,000 ரூபாய்க்கு ஒரு பெயில் போடுவான், 2,000 ரூபாய் பெயில் போடுவான். அதில் 200 ரூபா வாங்குறீங்களா? யோ அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம்? வெளியே சொன்னால் நாக்கப்படியும் செத்துடணும். போய் நிற்கிறான், நான் பார்க்குறேன். பொன்னேரி, திருவள்ளூர், கோடைப்பூண்டி, ஒரு ஊர் வயசு சொல்கிறேன் பேர். பொன்னேரி, திருவள்ளூர், அப்புறம் வந்து கும்மிடிப்பூண்டி, நான் போன வரைக்கும் ஊருங்களில் ரொம்ப கேவலமாக நம்ம என்ன பண்ணுறாரு, இனமாக அது வந்து பெரிய கடமை மாறியும். எப்படியே பெயில் போட்டு நம்மளால் வந்து அவருக்கு போய்ட்டு அந்த ஒரு பென்ஷனுக்கு 200 ரூபா கொடுக்கணுன்றது விரும்பி. சார் இன்றைக்கி இந்த 3 பெயில் சார் 600 ரூபா சார் கவரில் போட்டு. இதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கிறத விட செத்துடலாண்டா, செத்தே போயிடலாம். எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, தாயை வந்து தெய்வமாக பார்க்குற நாடு நம்ம இந்தியா. எப்படி அம்மாவை தெய்வமாக பார்க்கணும், மனைவி எப்படி பார்க்கணும், தாயின் மறு உருவமாக பார்க்கணும், மகள்களை எப்படி பார்க்கணும், தாயாகவே பார்க்கணும், இல்லையா? அதுதான் நம்ம குடும்பம், இல்லையா? தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயர் திறந்ததொரு கோயில், இப்படிலாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளாம் வளர்ந்தோம். நம்மலாம் வந்து 80s கிட்ஸ் வச்சுக்க, 90s கிட்ஸாக வச்சுக்க, எதனாலும் வச்சுக்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நாட்டில் ஒரு ஏழை ஒருத்தன், அவன் ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கு 2 பெயில் 3 பெயில் வந்திருக்கும். ஒரு 2,000 ரூபா சேர்த்து ஒரு 6,000 ரூபா அவனுக்கு அன்றைக்கி கிடைக்கும்.
அந்த ரூ. 6,000 வாங்குறதுக்கு அவன் என்ன பாடுபடுவான் தெரியுமா? ஆனா, அவன்கிட்ட போயிட்டு ஒரு பெயிலுக்கு ரூ. 200ன்னு போட்டு ரூ. 600க்கு நீங்க கணக்கு பண்ணி வாங்குறீங்களே, இந்த காசெல்லாம் உங்களுக்கு ஒட்டுமா? கேவலமா இல்ல? இத விட நீங்க வந்து தூக்கு போட்டு சாவலாம்யா. இது ரொம்ப ரொம்ப மிக கேவலமான விஷயமா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வெளியில பரவுது. இதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு தெரியாதா? இது நீதிபதிகளுக்கு வந்து யாருக்குமே தெரியாதா? இது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய ஆதங்கம். தனிப்பட்ட நான் ரொம்ப நாளா இதெல்லாம் சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லையேன்னு 24/7 ஓடினே இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு டிஃபென்ஸ் சைட்ல 24/7 இந்த வழக்கு, அந்த வழக்கு, அந்த கேஸ், இந்த கேஸ், இங்கே போடு, அதை போடு, அது வந்துச்சா, இது வந்துச்சா, வரலையா, இல்லையான்னு. ஆனா, இந்த மஃப்சல்ல பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருதுல்ல எங்கள மாரி ஆளுங்களுக்கு. ரூ. 2,000 பெட்ரோல் போட்டுன்னு ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம். ஆனா, அங்க போன இடத்துல ஒரு வக்கீல்கிட்ட ரூ. 200 வாங்குறீங்க. அவன் வசதியானவன்கிட்ட வாங்குனா கூட ஒண்ணும் தெரியாதுடா டேய்! போட்டு போற மாரி போயிடுவான். ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தோன்னு போயிடுவான். ஆனா, ஒரு பெயிலுக்கே அவன் வாங்குறது எவ்வளவு? ரூ. 2,000 வாங்குற இடத்துல போயிட்டு 3 பெயிலுக்கு கணக்கு போட்டு அவன்கிட்ட ரூ. 600 வாங்குறீங்களே! மிக கேவலமான விஷயம். இன்னொரு அடுத்து ஒரு சுவையான சமாச்சாரம் சொல்றேன் பாரு. சூலூர்பேட்டை கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாரு.